Zara, the zebra who loved colors. நிறங்களை நேசித்த ஜாரா. ஜாரா என்ற குட்டி கழுதை புள்ளி வாழ்ந்தது. மற்ற கழுதை புள்ளிகள் கருப்பு வெள்ளை கோடுகளை நேசித்தாலும் ஜாரா நிறங்களை பற்றிய கனவுகளோடு இருந்தது. அவள் சிவப்பு மலர்களை, நீலவானத்தை மற்றும் பொன்னிறமான சூரியனை பார்த்து மகிழ்ந்தாள். நானும் நிறமுள்ளதாக இருக்க முடியுமா என்று அவள் எண்ணினாள். ஒரு நாள் மழைக்கு பிறகு வானவில் தென்பட்டது. ஜாராவின் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. இதை என் உடம்பில் கொண்டு வர முடியுமா என்று அவள் நினைத்தாள். அவள் நிறங்களை தேடி பயணம் தொடங்கினாள். அருகில் ஒரு அழகிய நீல பட்டாம்பூச்சி இருந்தது. வணக்கம் பட்டாம்பூச்சி, உன் இறக்கைகள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. நான் நிறமுள்ளவராக ஆகஸ்ட் என்ன செய்ய வேண்டும்? பட்டாம்பூச்சி புன்னகைத்தது. உண்மையான நிறங்கள் உள்ளத்தில் இருந்து வருகிறது ஜாரா. ஆனால் நீ நுட்பமாக பார்க்க வேண்டுமென்றால் காட்டில் உள்ள புத்திசாலி கிளியை சந்திக்கலாம். அவள் காட்டுக்குள் ஓடி சென்றாள். அங்கே ஒரு பெரிய மரத்தின் மேல் பச்சை, சிவப்பு, மஞ்சள் இறக்கைகள் கொண்ட புத்திசாலி கிளி அமர்ந்திருந்தது. வணக்கம் புத்திசாலி கிளி, நான் வானவில் போல நிறமுள்ளவராக ஆகஸ்ட் விரும்புகிறேன். என்ன செய்ய வேண்டும்? கிளி சிரித்தது. நீ உண்மையில் நிறமுள்ளவராக ஆகஸ்ட் விரும்பினால் பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி காண்பாயாக. அவள் ஒரு ஆமை ஆற்றைக் கடக்க போராடுவதை பார்த்தாள். உடனே அவள் அதை பாதுகாப்பாக தள்ளிய போது அவள் உடலில் பச்சை நிறம் உதயமானது. இது மாயம் என்று அவள் ஆச்சரியப்பட்டாள். அவள் ஒரு சிறிய குரங்கை உயர்ந்த கிளைக்கு ஏற உதவினாள். ஒரு சிறிய முயலை வீட்டிற்கு வழிநடத்தினாள். ஒவ்வொரு உதவிக்கும் அவளுடைய உடலில் புதிய நிறங்கள் தோன்றின. இறுதியாக ஒரு நதிக்கரையில் நின்று அவள் தன் உருவத்தை கண்டாள். கருப்பு வெள்ளை கோடுகள் வானவிலாக மாறியிருந்தன. புத்திசாலி கிளி அவளுக்கு அருகில் வந்தது. ஜாரா, உண்மையான அழகு உன் உள்ளத்திலிருந்து வருகிறது. பிறரை மகிழ்விக்கும் போது நீ மட்டுமல்ல, உன் உலகமே வண்ணமயமாகும். அன்றிலிருந்து ஜாரா மட்டும் ஒரு வண்ணமயமான கழுதை புள்ளியாக இருந்தது மட்டுமல்ல, ஒரு பாசமுள்ள உள்ளத்திற்கும் உரியவளாக ஆனாள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you.